வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் மனோஜ்கிட்ட ரோகிணி வந்து கேட்குறாங்க, பாட்டி ஏதோ gift கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, அது என்னன்னு கேட்டாக்கா இவர் சொல்கிறாரு, சின்ன வயசில் பாட்டி அங்கே 3 பேருக்கும் இப்படி தான் போட்டி வைப்பாங்க, எப்போவுமே முத்துக்கு தான் அவங்க கொடுப்பாங்க, அப்போ அதை தான் சொல்லியிருப்பாங்க, இப்போ கூட பாரு அவங்க முத்துக்கு தான் கொடுப்பாங்கன்ட்டு. சரி நீங்கள் பாட்டிக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? நாம தான் பாட்டிக்கு புடவை வாங்கிட்டுருக்கோம், ஆனால் அது சாதாரண விஷயம். பாட்டி ஒன்று பவழமணி மாலை வச்சுருந்தாங்க, அது காணாத போயிடுச்சுன்ட்டு அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் பவழமணி மாலை வேணால் நம்ம வாங்கிட்டு வரலாம், அந்த புடவை எடுத்துன்னு போய் மாற்றிடலான்ட்டு இவங்க 2 பேரும் கடைக்கு கிளம்புறாங்க. இதே நேரத்தில் ரவியும் ஸ்ருதியும் அவர் சொல்கிறாரு, நான் பாட்டி கேக்கு ஸ்பெஷல் கேக்கு பண்ணி கொடுக்க போகிறேன்ட்டு, நான் பாட்டிக்கு ஃபோன் வாங்கி கொடுக்க போகிறேன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயா வந்துட்டு அண்ணாமலை கிட்டே கேட்குறாங்க, அத்தைக்கு என்ன gift கொடுக்க போகிறீங்கன்ட்டு. அதை கேட்டு இவர் ஆச்சரியப்பட்டாது, எங்கள் அம்மாவுக்கு gift கொடுக்கணும்னு கூட உனக்கு தோணுதா? எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கூட ஒரு வார்த்தை கேட்டதில்லை, இப்போ கிஃப்டெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா திருப்பி gift கொடுக்குறேன்னு சொன்னதுனால வந்துட்டு அக்கறையாக கேட்குறான்ட்டு அவர் கேட்குறாரு. எங்கள் அத்தை மேலே எனக்கு தான் அக்கறை இருக்குது, எனக்கு எங்கள் அத்தை மேலே அக்கறை இருக்குது, அவங்களோட 80வது பிறந்த நாளுக்கு நான் கொடுக்குறது வேணாவான்ட்டு இவங்க வந்துட்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அத்தைக்கு ஏதாவது நான் gift பண்ணோம், அவங்க ஏதோ பரிசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காகவாவது நான் இது கொடுக்கணும், அந்த பரிசை நான் வாங்கணுன்ட்டு இவங்க பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஒரு டிவி இருக்குது யூஸ் பண்ணாமல், அந்த டிவியை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடு, அதை நான் எங்கள் அத்தைக்கு கொடுக்குறேன்ட்டு சரின்ட்டு அவங்களும் புலம்பிட்டு கிளம்புறாங்க. இதே நேரத்தில் மீனாவோட தங்கச்சி வந்துட்டு அவங்க பாட்டியோட பிறந்தநாளை வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபோன் கேட்டிருந்தாங்கன்ட்டு அவங்கள ஃபோன் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஆமாங்க்கா, இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், ஏதோ நீங்கள் நகை கடைக்கு போயிட்டு பிரச்சனை ஆச்சாம, அது என்ன விஷயன்ட்டு இவங்க கேட்குறாங்க. அந்த விஷயம் இன்னும் மீனாவுக்கே தெரியாது, அதனால் இது எங்களோட குடும்ப விஷயம், நீ தலையிடாத, நீ ஃபங்க்ஷனுக்கு அம்மா கூட்டிகிட்டு வந்துருன்ட்டு அவங்க சொல்லி அனுப்பிடுறாங்க. பாட்டியும் அவங்க மாமனாரை பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. அந்த இடத்துல விஜயா வந்து பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் ரோகிணி வந்து பேசுகிறாங்க. இவங்க எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க பாட்டி நம்ம மேலே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரலான்ட்டு மேலே வராங்க. மேலே வந்து என்ன செங்கல்லாம் அடுக்கி வச்சுருக்கீங்கன்ட்டு ரூம் போட்டதுக்காகன்ட்டு. ஆமாம் அண்ணாமலை சொல்லிட்டு தான், அதுவா நீ சொல்லு, பணம் பத்தெல்லாம் நான் கொடுக்குறேன்ற. வேணாம் பாட்டி, அவரே முழு பணமாக போட்டு செய்யட்டும், எதுவும் பேச்சு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதனால் அவரே செய்யட்டும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீடியோ எடுத்துகிட்டு கீழே இறங்கி வராங்க. அண்ணாமலை வந்து கேட்குறாரு, நான் முத்துக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, அவன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டான்ட்டு ஏதாவது வேலையாக இருப்பார், டிரைவிங் பண்ணிகிட்டு இருப்பாருன்னு சொல்கிறாங்க. சரி நீ அது பண்ணுன்னு சொன்னோன்னே இவங்களும் பண்ணி பார்க்குறாங்க. அவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு, அவன் ஏதோ பிரச்சனை பண்ணி வைக்கக்கூடாதுமா, அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விஜயா வந்து நிற்கிறாங்க. அவன் வேறு என்ன பண்ணுவான், சரக்கு போட்டுட்டு தள்ளாடிக்கிட்டு வருவான்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. எதுவும் பிரச்சனை நடக்காந்தா போதும்ன்ட்டு இவர் சொல்லிட்டு போகிறாரு. அந்த இடத்துல பாட்டி வராங்க. எங்கள் முத்து காணோம், எப்பவுமே நான் இருந்தாக்கா அவன் எங்கே இருப்பான், உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, அதனால தான் அவன் இல்லையான்ட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் ஃபோன் பண்ணேன், அவர் ஃபோன் எடுக்கல, அவர் வேலையாக இருப்பாருன்ட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீ எதுவும் சொல்லலைனாக்கா அப்போ விஜயா ஏதாவது சொன்னாலான்ட்டு அந்த பக்கம் விஜயா வராங்க. விஜயாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ ஏதாவது முத்துவை திட்டினி அதனால தான் அவன் வீட்டில் இல்லையான்ட்டு. நான் அதுக்கு அவனை திட்ட போகிறேன், நீங்கள் தான் அவனை கூட்டிகிட்டு போய்ட்டு வளர்த்தீங்க, அதனால் அவன் கெட்ட பழக்கத்துக்கு ஆளாயிட்டு, அதனால தான் அவன் போயிருப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அவனை சரியாக வளர்க்கலாம் சொல்கிறேன்ட்டு இவங்க விஜயாவை திட்டிட்டு உள்ளே போய்ட்றாங்க. நீ அவங்ககிட்ட என்னை போட்டு கொடுக்குறியான்ட்டு இவங்க வந்து மீனாவை திட்டிட்டு போகிறாங்க. இவங்க திரும்பவும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ முத்து யார் தேடுறதுக்காக போயிட்டுருக்காரு. மீனாவோட ஃபோன் வந்து கூட அவர் எடுக்க மாட்டுறாரு. ப்ரோமோவில் பாட்டி வந்து மீனா கிட்டே கேட்குறாங்க, ஏன் நீ நகைலாம் போட்டுக்கல, நகை போட்டுக்கன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு மனோஜும் விஜயாவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.